மீண்டும் அண்ணா பல்கலைக்கழகம் 2.0. நாங்கள் ஏற்கனவே கடந்த முறை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த சம்பவம் நடந்த போது பாதிக்கப்பட்ட பெண் அதுல குற்றவாளியா இன்னொரு சார் இருக்கிறார் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார் என்ற புகாரை அந்த விஷயத்தை நாங்கள் நீதிமன்றம் வரை எடுத்து சென்றோம். ஆனால் காவல்துறையினர் கமுக்கமாக அந்த சாரை மறைத்து விட்டது. அந்த சார் வெளிக்கொண்டு வரப்படவில்லை. ஒரே ஒரு குற்றவாளியை மட்டும்தான் அதில் ஈடுபட்டிருக்கிறார் என்று காவல்துறை விசாரணை துவங்குவதற்கு முன்பாகவே அந்த வழக்கில் சொன்னாங்க. இப்ப அந்த சாரை விட்டதுனால இப்ப புதுசா ஒரு சார் வந்திருக்காரு. இப்ப இந்த விஷயத்துல காவல்துறை அதாவது அரசு எவ்வளவு அலட்சியத்தோடு செயல்படுகிறது என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த புதிய 2.0 இன்னொரு எடுத்துக்காட்டு. அந்த கடந்த முறை அந்த சாரை கண்டுபிடிச்சு உண்மையான குற்றவாளியான அந்த இன்னொரு சாரை கண்டுபிடிச்சிருந்தாருன்னா இந்த சம்பவம் நடந்திருக்காது. இதுல பாதிக்கப்பட்ட பெண் அந்த ஐசிசி என்று சொல்லப்படுகிற இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. நடவடிக்கை எடுக்கலன்னு கமிஷனர் போலீஸ போய் பார்த்திருக்காங்க. கமிஷனர் என்ன செஞ்சிருக்கணும்னா உடனடியா அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகம் எந்த போலீஸ் லிமிட்ல வருதோ அந்த அதிகாரியை அங்க வரவழைச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அதற்கு பதிலாக அவர்களை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை நீங்க காவல் நிலையத்துக்கு போங்கன்னு சொல்லி இரவு 10 மணிக்கு மேல அந்த பெண்ணை வர வச்சு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இது ஒரு கடுமையான ஒரு வயலேஷன். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. அது உண்மையா பொய்யான்னு கூட நீங்க 6000ங்கிற பேர்ல அதை தாமதிக்க கூடாது, உடனடியா ரெஜிஸ்டர் பண்ணணும். கமிஷனரேட்டுக்கு போன உடனேயே அங்கேயே எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல 10 மணிக்கு மேல அந்த பெண்ணை வச்சு விசாரிச்சிருக்காங்க. இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்றதெல்லாம் பத்திரிகையாளர் நீங்க இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்த பிறகுதான் எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்த ஆரம்பிச்ச பிறகுதான் இப்ப அரெஸ்ட் வர போயிருக்காங்க. இல்லைன்னா இந்த சாரையும் அமைக்கிருப்பாங்க. ஏன்னா இங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடக்கிறாங்க? கல்வி கத்துக் கொடுக்கறாங்களா, வேற எதையும் கத்துக் கொடுக்கறாங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி இவ்வளவு நாசமானதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதெல்லாம் இன்னொரு வகையில இருக்கு. அப்போ உச்சநீதிமன்றம் கூறியபடி உடனடியாக நடவடிக்கை எடுக்காத அந்த விசாகா கமிட்டி, அதாவது இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியும் குற்றவாளி. அதுபோல உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் அவர் 10 மணிக்கு வரவழைச்சு புகாரை பெற்று அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைக்கழிச்ச காவல்துறையினரும் குற்றவாளி தான். அப்போ ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் இருக்கும்போது உள்ளூர் போலீஸ் மேல இருக்கும்போது அது வேற ஒரு ஏஜென்சிக்கு கொடுக்கிறது தான் சட்டில்டு லான்னு இருக்கு. அப்போ இந்த போலீஸ் விசாரிச்சா உண்மை வருமா? தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சா உண்மை வருமா? இப்ப நீங்க கேட்கலாம், சார் போலீஸ் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா சார், உடனே அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா சார் சொல்லுவாங்க. இல்ல குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு இது உண்மையான குற்றவாளி இவரோட நின்றதா இன்னும் இருக்கான்னு தெரியல. ஏன்னா சாரசாரையா சார் வந்துகிட்டே இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது நடைபெறும் இந்த பாலியல் புகாருக்கெல்லாம் அடிப்படை ஆதாரம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில நடவடிக்கை எடுக்காததான்னு நாங்க பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம். எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பலமுறை சொல்லியிருக்காரு. ஆனா அப்போ அந்த குற்றவாளியை மறைச்சதுனால இப்ப அதே பல்கலைக்கழகத்தில் என்னங்க நாட்டில் நடக்குது? அதே பல்கலைக்கழகத்தில் மீண்டும் ஒரு புகார். அப்படின்னா எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்? இந்த காவல்துறை திமுக அரசுக்கு இப்ப தேர்தல் நடைபெறுகிறது. எனவே இந்த புகார் பெரிதானால் திமுகவுக்கு கெட்ட பெயர் வந்துடும். இந்த அதிகாரிகள்லாம் வரிஞ்சு கட்டி அதை காப்பாத்திருக்காங்க. ஐசிசி சொல்ற இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அவர்கள் குற்றவாளி, இந்த பதிவாளர் குற்றவாளி, அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் அவர் விஷயத்துக்கு பின்னாடி வர குற்றவாளி. அது மட்டும் இல்லாம காவல்துறையினர் சென்னையில் இருக்கிற ஒட்டுமொத்த காவல்துறையினரையும் மாற்றணும். இதுல தவறிழைத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். உங்களுக்கு உச்சநீதிமன்றத்தோட கைட்லைன்ஸ் தெளிவா இருக்கு. எப்ப போலீஸ் அவங்க வந்து நேரா கமிஷனரை பார்த்தாங்களோ உடனே கமிஷனர் இம்மீடியட்டா அங்கேயே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அவங்களை அனுப்பிச்சிருக்க கூடாது. நீங்க ஆடியோ பார்த்திருப்பீங்க, அந்த பெண்ணை அந்த குற்றவாளி மிரட்டுறதை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படின்னா என்ன பாதுகாப்பு இருக்குங்க? தமிழ்நாட்டில் ஆட்சி தான் நடக்குதா? அதிகாரிகள் இருக்கிறீங்களா? என்ன நடக்குது? அப்ப தொடர்ந்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற நிலைமை நம்மை காப்பாற்றி விடுவார்கள் ஆட்சி மேலிடத்தில் இருக்கிறவர்கள்ங்கிறதுனால இந்த சம்பவங்கள்லாம் நடைபெறுகிறதா என்று கேட்க விரும்புகிறேன். ஏன்னா இதுல நாங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் இதை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறது. இதுல ஏற்கனவே அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டியது அதிமுக.
கடந்த முறை இதுபோல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் புகார் வருகிற போது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு குரல் கொடுத்தது அதிமுக. அப்ப பிரதான எதிர்க்கட்சியாக இருக்க நாங்க தான் அதை கேட்போம். அப்ப அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு, ஆணவ போக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றணுங்கிற நோக்கம், இதெல்லாம் மாற்றணும்னா அதிகாரிகளை மாற்றணும். சரி, ஏன் சார் இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை இழுக்கிறீங்கன்னா, இந்த பதிவாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சரின் மருமகன் நான் கேள்விப்படுறேன். நீங்க தான் விசாரிக்கணும் அவரை. அந்த பதிவாளர் அங்க இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அவங்க இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியில பாதிக்கப்பட்ட புகார் கொடுக்கறாங்க. உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்காத. ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னா, பதிவாளர் கீழே இருக்கிற அந்த கமிட்டி ஒழுங்கா வேலை செய்யல. சரி, பதிவாளர் யாருன்னா திமுக அமைச்சருடைய முன்னாள் அமைச்சருடைய மருமகன் சொல்றாங்க. அது உண்மையான நீங்க பாருங்க, எனக்கு தெரியல, எனக்கு அப்படி தகவல் வருது. அப்ப அவரை நியமிச்சதே நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. சரி, இதுக்கு முன்னால இருந்த பதிவாளர் எங்க போயிட்டாரு அப்படின்னா, அவரை போலி பேராசிரியர் நியமனத்தில் விஜிலன்ஸ் கேஸாம். என்னங்க அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன நடக்குது? 2000 போலி பேராசிரியர்களை நியமிச்சார். போலி பேராசிரியர் என்னன்னா, ஒரு காலேஜில் ஏற்கனவே ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க அதே நேரத்தில் இன்னொரு காலேஜிலையும் ஒர்க் பண்றதா ஒரு ரெக்கார்டை தயாரிச்சு அவங்கள்ட்ட சம்பளம் வாங்கிக்கிறது. இது போலி பேராசிரியர் நியமனம். இதுல திமுக அரசு மேல் குற்றச்சாட்டு இருக்கு, உயர்கல்வித்துறை மேல. அது நீதிமன்றத்தில் இருக்கு, விஜிலன்ஸ் விசாரிச்சுட்டு இருக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி. அதுல ஏற்கனவே இருந்த பதிவாளர் போயிட்டாரு. உடனே ஒரு பதிவாளர் கல்வியாளராக இருந்தா பரவாயில்ல, அந்த காலேஜில் வேலை செய்யறவர். ஆனா அவர் மிகப்பெரிய ஒரு தார்பாயை போட்டு எல்லாத்தையும் மறைக்கிறவரா இருக்காரு. அவரு சொல்லப்படுறதான் சொல்றேன், அவர் முன்னாள் திமுக அமைச்சருடைய மருமகன் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சம்பவம் வேற நடக்குது. அப்ப அங்க படிக்கிற பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? எனவேதான் நாங்க சொல்றோம், திராவிட முன்னேற்ற கழக அரசுல அதிகாரிகளும் திமுக தலைமையில் இருக்க திமுகவினர் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற இன்னைக்கு வரை இருக்கிற தவறான ஒரு அரசால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்கு. நாங்க எலெக்ஷன் கமிஷன்ல மனு கொடுத்திருக்கேன். ஏன்னா இது எப்படி எலெக்ஷன் கமிஷன் இதுல வருதுன்னா, ஒரு கட்சியுடைய வெற்றியை பாதித்து விடக்கூடாதுன்னு வரிஞ்சு கட்டி வேலை செஞ்சது யாருன்னா அந்த விசாக கமிட்டி ஐசிசியில் இருக்கிற அந்த அதிகாரிகள், கல்வி அதிகாரிகள், அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கவங்களும் காவல்துறை அதிகாரிகளும். இதுக்கு காரணமானவர்கள் அனைவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், மொத்தமா மாற்றணும். தேவைப்பட்ட நான் சொல்றேன், உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்துருச்சுல்ல, ஏன் இந்த விசாரணையை சிபிஐக்கு கொடுக்க கூடாது, வேற ஏஜென்சி கொடுக்க கூடாது? ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்படி நீங்களே செஞ்சிருங்க, விசாரணையை கொடுத்துருங்க. அப்படின்னா உண்மையிலே இந்த ஒரு குற்றவாளி தான் இருக்காரா, இல்ல இதுக்கு பின்னால இன்னும் நிறைய குற்றவாளிகள் இருக்காங்களான்னு தெரிய வரும். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னும் ஒரு 45 நாள்ல வந்துட போகுது. மே மாசம் 4ஆம் தேதி நல்ல தீர்ப்பு வரப்போகுது. இதெல்லாம் வந்தா அந்த உண்மையான சார் இருக்காருல்ல, அந்த பழைய கேஸ்ல இருக்கிற சார், இதுல பின்னால இருக்க சார், அத்தனை பேரையும் நாங்கள் சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்துவோம். யார் அந்த சாருங்கிறத நீங்க வெளிப்படையா சொல்லலாம். யார் மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய சாருங்கிறத நீங்க வெளிப்படையா சொல்லலாம். இல்ல, அதை தெரியும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தானங்க போலீஸ்னு ஒண்ணு இருக்கு, அரசாங்கம்னு ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுறதுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எனவே நான் சொல்றேன், அதை நீங்களே, ஏன்னா சட்ட ரீதியா தான் அதை அணுகணும், இல்லைன்னா குற்றவாளிக்கு அது சாதகமா போயிடும். சட்ட ரீதியா நீங்க அந்த கடந்த சம்பவத்துல எடுத்த உடனே காவல்துறை சொல்லுது அதுல ஒரு குற்றவாளி. எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஒரு குற்றவாளி தான். அது பிளைட் மோடுல போன் இருந்துச்சு, சிசிடிவி கேமராலாம் வேலை செய்யல. இப்ப என்னாச்சு? இப்ப திருப்பி ஒரு சம்பவம் நடந்துருச்சா? இதைத்தானே நாங்க சொன்னோம். அப்ப அதாவது தினசரி வர்ற செய்தி பேப்பரை திறந்தா பயமா இருக்கு, டிவியை ஆன் பண்ணா பயமா இருக்கு. செய்தி என்ன செய்தி, பகீர் செய்தி வந்துருமோன்னு. அப்ப எதையும் தாங்கும் இதயம் வேண்டுனார் அண்ணா. அண்ணாவின் பேரை சொல்லி அண்ணா ஆரம்பிச்ச கட்சின்னு சொல்ற திமுக நடத்துற ஆட்சியில இதையெல்லாம் தாங்கணுங்கிற நிலைமை இருந்தா எப்படிங்க தமிழ்நாடு தாங்கும்? இதையெல்லாம் தாங்குறதுக்கா அண்ணா உங்கள்கிட்ட ஆட்சியை கொடுத்தாரு? அண்ணா யூனிவர்சிட்டியோட பேரை கெடுக்கிறதுக்கா உங்ககிட்ட இந்த கட்சி ஆரம்பிச்சாரு? அந்த அவர் பேர் சொல்லி நீங்க ஆட்சியை நடத்துவீங்களா? என்ன திராவிட முன்னேற்ற கழக அரசை நான் கேட்க விரும்புகிறேன். இல்ல, அது எனக்கு என்ன தெளிவா தெரியல. நீங்க கண்டுபிடிங்க, நிறைய புலனாய்வு பத்திரிகையாளர்லாம் வந்திருக்கீங்களா, கண்டுபிடிங்க. இல்ல, எங்கேயுமே பாதுகாப்பு இல்லாத நிலைமைங்கிறத நான் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் பேசினேன். அதை என்ன சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு நடிகர் சொல்றாரு, அந்த பெண் ஏன் புதருக்கு பின்னால் சென்றது. ஏங்க உங்களுக்கு இரக்கமே இல்லையா?
நடந்துருச்சு ஒரு சம்பவம், நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்லுங்க, ஒரு நியாயம் இருக்கு. நாங்க குற்றவாளியை கைது செய்துட்டோம்னு சொல்லுங்க, ஒரு நியாயம் இருக்கு. புதருக்கு பின்னால ஏன் போறாங்கன்னு சொன்னா எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அந்த பேச்சுக்கு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இதை அனுமதிக்குதா? இந்த பேச்சு அனுமதிக்குதா? அப்போ எங்களுடைய ஏழ்மை நிலை உங்களுக்கு ஏளனமா போச்சா? அந்த பெண்ணோட ஏழ்மை நிலை உங்களுக்கு ஏளனமா போச்சா? இவ்வாறு பேசுவதன் மூலமாக எவ்வளவு தடித்தனம், உங்க நாக்கு எவ்வளவு தடித்திருக்கிறது என்பது தெரிகிறது. காவல்துறையுடைய அலட்சியம். இப்ப இதுல கூட, ஏன்னா நான் சட்டம் தெரியாதுன்னு அவங்க சொல்ல மாட்டேன், அவ்வளவு அலட்சியம். ஏன்னா தட்டி கேட்க அரசு முதலமைச்சர் தான் இதெல்லாம் கேட்கணும். முதலமைச்சருக்கு படம் எடுக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கு, அவர் ஷூட்டிங் போயிடுறாரு. எனவே இதெல்லாம் கவனிக்கல. அப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்தா உடனடியா எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கறத ஒரு நிமிஷம் தாமதிக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சமீபத்தில் சொல்லியிருக்கு. ஒரு நிமிஷம் தாமதிக்காதீங்க அப்படின்னு. ஏன் உங்களை தேடி கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்த உடனே அங்கேயே அந்த இன்ஸ்பெக்டர் வர சொல்லி நீங்க எஃப்ஐஆர் புக்கை எடுத்துட்டு வா, இங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஏன் என்ன போச்சு? அந்த பெண்ணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. 10 மணிக்கு மேல விசாரிச்சது, சாதாரண புகார் கொடுக்க போனா கூட 10 மணிக்கு மேல போலீஸ்ல பெண்களை வரவழைக்க கூடாதுங்கிறது சட்டம். அப்படி இருக்கும்போது நீங்க அழைத்து புகாரை பதிவு பண்றேங்கிற பேர்ல காவல் நிலையத்துக்கு வர வச்சது கொடூரத்தின் உச்சம். நீங்க நடவடிக்கை எடுக்கிறது அப்புறம். இப்ப பத்திரிகையாளர்கள்லாம் இதெல்லாம் பேப்பர்ல வந்த பிறகு அரெஸ்ட் பண்றீங்க. அவன் இப்ப இதே மாதிரிதான் கடந்த இதுல ஞானசேகரன், இப்ப ஞானம்ங்கிற பேர்ல என்ன இப்படி இருக்கோ தெரியல. அப்ப ரெண்டாவது இந்த சம்பவம், ஏற்கனவே ஞானசேகரனை கைது செய்யும் போது அவர் நடித்து தாங்கி நடந்து வந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அவரை காப்பாத்தி அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப அவர் சிறையில இருக்கிறாரு. ஆனா அந்த வழக்குல இன்னொரு சார் கண்டுபிடிக்கலங்கிறதுனால அதுல உண்மையான அந்த சாரை கண்டுபிடிச்சிருந்தா, அந்த இன்னொரு சாரை கண்டுபிடிச்சு சட்டத்தின் முன் நிறுத்தி இருந்தா இந்த சார் ஒழுங்கா இருந்திருப்பார்ல. இப்ப அடுத்தது வந்திருக்குல்ல. அப்போ அல்டிமேட்டா இப்படி பேசுறதுல நெஞ்சம் வலிக்குது. அப்படி அவ்வாறு நடைபெறுவதனால யாருக்கு பாதுகாப்பு? பாதுகாக்க வேண்டியது, முறை செய்து காக்கிறது மன்னனுடைய வேலை இல்லையா? காப்பாற்ற வேண்டாம்ல முதலமைச்சர்னு? அதுக்கு தானே நாங்க ஆட்சிய மக்கள் கொடுத்தாங்க. அப்ப காப்பாற்ற முடியாத ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்துக்கு மேல கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு துடிக்கிற அதிகாரிகள், இந்த 2 பேர் கூட்டணி இருந்தா எப்படி நாடு விளங்கும்? எப்படி பாதுகாப்பா இருக்க முடியுங்கிறது தான் இந்த பேட்டி. இதை நீங்க மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்லணும், எடுத்து வைக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்.